ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நேற்று உரையில் சனந்தனர் தியானத்திலிருந்து விடுபட்டார். ஆனால் அந்த வேடுவன் கொண்டு வந்த அந்த சிங்க முகத்தை உடைய மனிதனை பார்க்க முடியவில்லை. ஆகையால் வேடுவனிடம் அவர் கோபப்பட்டார். சிங்கமாவது மனிதனாவது ஏமாற்றுகின்றாயா என்று இறைந்த நிகழ்வை பார்த்தோம். வேடனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் நரசிம்மத்தை ஏக்கத்தோடு பார்க்க, அப்போது நரசிம்மம் முழங்கியது. காடே அதிரும்படி அந்த முழக்கம் எழுந்தது. சனந்தனர் பதறி எழுந்தார் என்று நேற்று உரையை முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அந்த சிங்கமுகம் கொண்ட மனிதன் பேசியது, சனந்தனரே, இந்த வேடனாவது என்னை காண்பதாவது என்று இருமாப்போடு இருந்தாயே. 1000 ஆண்டுகள் ஐம்புலன்களை அடக்கி மனதை ஒருவரிபடுத்தி நின்றாலும் ஏற்படாத ஒப்பற்ற மன உறுதியோடு என்னை தேடினான் இந்த வேடுவன். அதனால் தான் இவனுக்கு தென்பட்டேன். அவன் இப்போதும் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். இவனோடு சம்பந்தப்பட்ட ஒரே புண்ணியத்தால் தான் என் குரலையாவது நீ உன்னால் கேட்க முடிகின்றது. இதுவே உனக்கு தக்க சமயத்தில் மந்திர சித்தியை அளிக்கும் என்று அந்த நரசிம்மமூர்த்தி அசரீதியாக பேசி முடித்தார். இந்த நிகழ்வை 2 நாட்களுக்கு முன்பாக நாம் சனந்தனர், அதாவது பத்மபாதர் சங்கரிடம் கூறிய நிகழ்வோடு ஆரம்பித்திருந்தோம். இதை நினைவு கூறுங்கள். அதாவது ஒரு காபாலிகனிடம் சங்கரரை பலியிடாமல் இதை காப்பாற்றிய பத்மநாபரின் நிகழ்வை நினைவு கூறுங்கள். அந்த சமயத்தில் சங்கரர் பத்மபாதரை நோக்கி கேட்கின்றார், உனக்கு நரசிம்ம சுவாமியிடம் நிரம்ப பக்தி இருக்கின்றதா என்று கேட்க, அதற்கு நரசிம்ம மந்திர உபதேசத்தால் சித்தி பெற்றிருக்கின்றாயா என்று அவர் கேட்ட கேள்விக்கு, நரசிம்ம மந்திரம் கற்றது உண்மைதான், இதுவரையும் பெரிதாக எதுவும் பெறவில்லை. இன்று நடந்த நிகழ்ச்சியை காணும்போது இனி சித்திகள் கைகூடும் என்று தெரிகின்றது என்று சொல்லிவிட்டு, சனந்தராக இருந்தபோது நடந்த நிகழ்ச்சியை கூறலானார் என்று சொல்லிதான் நாம் இந்த உரையில் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க தொடங்கியிருந்தோம். ஆகையால் அதனை கேட்ட சனந்தனின் ஆணவம் சுக்குநூறாக நொறுங்கியது என்று முன்பு நடந்த வரலாற்றை எல்லாம் பத்மபாதர் சங்கரிடம் சொல்லி மௌனம் சாதித்தார். பின்னர் அவர், சுவாமி, பயனுள்ள இந்த நேரத்தில் என்னை நரசிம்மம் ஆட்கொண்டது அன்று. அந்த அசரீரிக்குரிய நாள் இன்றென உணர்ந்தேன் என்றார். அன்று நரகரியின் குரலை கேட்டார். இன்று தம் உடலிலேயே அவரது ஆவேசத்தை ஏற்றார். ஆனால் அந்த உருவை காண மட்டும் அவர் கொடுத்து வைக்கவே இல்லை. எனவே மனத்தின் கண் உள்ள விகார எண்ணங்களை நீக்கி தியானத்தில் ஈடுபட்டு மனதை ஒருவழியில் நிறுத்தினால்தான் பரம்பொருளின் தரிசனம் கிட்டும் என்பதை இதன் மூலம் நாம் நன்றாக அறிய முடிகின்றது. சங்கரரின் புனித யாத்திரைக்குள் நாமும் இப்போது பயணிக்க இருக்கின்றோம். சங்கரர் அங்கிருந்து ஸ்ரீசைலத்தில் இருந்துள்ளிருக்கும் மல்லிகார்ஜுன பெருமாளை தரிசிக்க எண்ணினார். காடுகள் அடர்ந்த கரடுமுரடான மலை மீது ஏறி திருக்கோவிலை அடைந்தார். ஸ்ரீசைலநாதனை மனமுருக தொழுதார். அப்போது அவர் உள்ளத்தில் இருந்த உணர்வால் பல துதிப்பாடல்கள் எல்லாம் எழுந்தன. பாறையில் பாதம் பதித்தாடும் பரமனே, கல்மனத்தினை உடைய பாவியனாகிய நான் பிறப்பிறப்பில் உழல்வதை உணர்ந்து என்னை காக்க வேண்டுமென நினைத்து என் மனதில் நடனம் புரிய பழக்கிக் கொள்கின்றாயா? தீனர்களுக்கு உறவு முறை உள்ளவன், ஆதலால் தீனபந்து என்ற பெயர் பெற்றாய். நானும் உன்னிடத்தில் உறவு முறை கொண்டவன், ஆகவே என்னை கை தூக்கி விடு. தரித்திரம் என்ற செல்வந்தான் என்னிடத்தில் இருக்கின்றது, அதை உனக்கு காணிக்கையாக தருகின்றேன் என்றும் உள்ளம் உருகி பாடினார் சங்கரர். நீ உன் மனதை தந்தாய், அதற்கு பதிலாக நான் என்ன தருவது என்று இறைவனை கேட்டார். அதற்கு இறைவன், உன்னிடத்துள்ள பக்தியை கொடு என்று பதிலளித்தார். இவ்வாறு சங்கரரின் பக்தி மகிமையை வியந்து விவேக சிந்தாமணி என்னும் நூல் போற்றுகின்றது. அடுத்து சிவானந்த லகரியில், அதாவது சிவானந்த வெள்ளத்தில் வெற்றியுடன் விளங்க வேண்டும் என்பதை உனது சரித்திரமாகிய நதியை நின்று பெருகுவதாயும் பாவமாக்கிய புழுதியை போக்குவதாகவும் புத்தி எனும் வாய்க்கால் வழிகளில் பாய்ந்து செல்வதாகவும் பிறவி சூழல் உண்டாக்கும் பெருந்துன்பத்திற்கு அமைதியை அளிப்பதாயும் எனது சித்தமாகிய மடு பிரதேசத்தில் வந்து தேங்குவதாகவும் உள்ள சிவானந்தம் என்னும் வெள்ளம் வெற்றியுடன் விளங்கட்டும் என்று கூறுகின்றார். வேதங்களால் அறியத்தக்கவரும் மனதிற்கினியவரும்
முப்புறங்களை அழித்தவரும் அனைத்திற்கும் முதல்வரும் முக்கண் படைத்தவரும் சடைகளை அணிவதால் கம்பீர தோற்றத்தை உடையவரும் தேவர்களில் சிறந்தவரும் ஸ்வயம் பிரகாசமானவரும் என்னிடம் கருணை கொண்டவரும் உயிர்களுக்கு நாயகரும் அறிவிற்கு உறைவிடமானவரும் அம்பிகையுடன் கூடியவரும் நடனத்திறமை மிகுந்தவருமான பரமசிவனை உள்ளத்தில் தியானிக்கின்றேன் என்று சிவபெருமானின் பெருமைகளை அடுக்கடுக்காக சொல்கின்றார். தொடர்ந்து சங்கரரின் புனித யாத்திரையை நாளைய உரையில் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.